இந்திய பங்குச் சந்தைகள் கடந்த சில நாட்களாகவே சரிவில் தான் இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக எதிர்பார்க்கப்பட்டது யுஎஸ் ஈரான் வார். இது கொஞ்ச நாளாவே இந்த பேச்சு அடிபட்டுன்னு தான் இருக்குது. பொதுவாக ஒரு அரசாங்கம் மிக மிக மோசமான செய்தி ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழமை பங்குச் சந்தைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதனால தான் இம்மிடியேட்டாக மறுநாளே ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் பங்குச்சந்தையில் இருக்காது. சனி ஞாயிறு 2 நாட்கள் கொஞ்சம் கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் சிந்திச்சு ஒரு மண்டே மார்னிங்குள்ளார ஓரளவுக்கு ஒரு சானிட்டி வில் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் தான் இந்த அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுத்தால் அது சனிக்கிழமை விடியற் காலையில் தான் இந்த போரை தொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த போரை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளார ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டால் திங்கட்கிழமை உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது எதிர்பார்த்த மாதிரியே சனிக்கிழமை விடியற் காலையில் தான் இந்த போரை தொடுத்துருக்குறாங்க. இந்த போர் ஒரு 2 பக்கமும் சேதாரம் அதிகமாக இருந்து இந்த போர் நீண்ட காலமாக தொடரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடந்த 24 மணி நேரத்திலேயே போர் தொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாரவே ஈரானியனுடைய அதிபர் கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய பாதுகாப்பு அமைச்சர், இராணுவ தளபதி எல்லாருமே கொல்லப்பட்டு விட்டனர். அதனால் இந்த போரில் அமெரிக்காவினுடைய கையும் இஸ்ரேலுடைய கையும் ஓங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த போர் இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக இருந்து சனிக்கிழமை இரவு அல்லது திங்கட்கிழமை காலைகளுக்குள்ளார ஈரானுடைய கை ரொம்ப ஒடுங்கி இருந்து அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய கை ரொம்ப ஓங்கி இருந்தால் இந்த போர் ஒரு தொடர்ந்து நீடிக்காது, ஒரு காலகட்டத்தில் இதை முடிவுக்கு விடும் அப்படின்ட்டு பங்குச்சந்தைகள் ஒரு பெருசாக ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்காது. ஈரான் அமெரிக்கா போர் அப்படின்னு வரும்போதே இது அமெரிக்கா தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1991 இதே போல் அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் ஒரு சண்டை நடந்தது. சண்டை ஆரம்பித்த 24 மணி நேரத்தில் அந்த சண்டை முடிந்து விட்டது. ஈராக்கிய போர் வீரர்கள் சரணடைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஈராக்கிய அதிபர் அவர் தலைமறைவாக இருந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அவரை பிடித்தாங்க. ஆனால் ஈரான் விஷயத்தில் 24 மணி நேரத்திலேயே ஈரானியன் தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். ஸோ அந்த வகையில் பார்த்தா இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய பங்குச்சந்தைகள் எவ்வளவு கீழே விழும் அப்படிங்கிறது கணிப்பது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அமெரிக்க பங்குச்சந்தைகள் டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் 100 இது எல்லாமே ஒரு சில நாடுகளில் சனி ஞாயிறுலேயும் ட்ரேட் நடக்குது. அது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.5% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்திய பங்குச்சந்தைகளும் நாளைக்கு ஒரு 0.5% முதல் 1% வரை இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம் நாளைக்கு எங்கள் பங்குச்சந்தை ஆரம்பிக்க போகுதுன்ட்டு.